Star Express 2.2 with me Radio City Nancy. ரொம்ப டாலண்டடான நிறைய விஷயங்கள் இவங்க பண்ணாத விஷயமே கிடையாது அப்படின்னு சொல்லலாம். மீடியா, பாலிடிக்ஸ், சோஷியலி ரொம்ப ஆக்டிவா இருக்கக்கூடிய ஒரு பர்சனாலிட்டி நம்ம கூட காமிலா நாசர் இருக்காங்க. வெல்கம் மேம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு விமென்ஸ் டே அதுமா நீங்க எங்க ஸ்டுடியோஸ்க்கு வந்தது. எப்படி இருக்கீங்க? Thank you for this welcoming address, Nancy. I'm glad I'm here and I'm glad I met you today. And Women's Day, Happy Women's Day அதெல்லாம் நான் சொல்லல. Let us celebrate November 19th வந்து Men's Day கொண்டாடுவோம் அப்படின்னு அந்த நோட்ல நம்ம ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். Why a different concept? Why Women's Day? Men's Day celebrate பண்ணோம் மேம். See, நம்ம வந்து at par with men ன்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் இல்லையா? இப்ப நீங்க இந்த ஷோ எல்லாம் நடத்துறது வந்து அட் பார் அப்படிதான் நினைச்சிட்டு இருக்கீங்க. சோ நம்ம அதையுமே கொண்டாடலாமே, எதுக்கு வந்து விமென்ஸ் டே மட்டும் கொண்டாடலாம்? வண்டர்ஃபுல். சோ ஸ்டார்டிங்கே ரொம்ப டிஃபரெண்டான ஒரு திங்கிங்ல இருந்து ஆரம்பிச்சிருக்கோம். சோ காமிலா மேம் பத்தி சொல்லணும்னா பாலிடிக்ஸ் மட்டும் இல்ல, இன்னும் நிறைய விஷயங்கள் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. ப்ரொடியூசர்ஸ் கவுன்சில், சோஷியலி நிறைய விஷயங்கள் இருக்கு. சோ நாசர் சார் வைஃப்க்கு வந்து பாலிடிக்ஸ்ல இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு எங்களுக்கு எப்போ தெரியும் அப்படின்னா ஆக்சுவலி நீங்க அனௌன்ஸ் பண்ணும்போது தான். சோ இவ்வளவு நாள் எங்க இருந்தீங்க, திடீர்னு ஒரு பாலிடிக்ஸ் என்ட்ரி அண்ட் நிறைய விஷயங்கள் சைட் பை சைட் பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த பொலிட்டிக்கல் என்ட்ரி வந்து சின்ன வயசுல இருந்தே உங்களுக்கு ஆர்வம் இருந்துச்சா? அதாவது சின்ன வயசுலயே இருந்துன்னு பாத்தீங்கன்னா, நான் காலேஜ்ல வந்து ஸ்டூடெண்ட்ஸ் யூனியன்ல இருந்திருக்கேன். ஸ்கூல் டைம்ல பாத்தீங்கன்னா அந்த ஸ்கூல் பீப்புள் லீடர் அந்த மாதிரி ஐ திங்க் ஏஎஸ்பி எல்லாம் இருந்திருக்கிறேன். ஹெட் பண்ற ஒரு விஷயத்த நான் பண்ணிருக்கேன். மேபி ஐ ஹாவ் அ லீடர்ஷிப் குவாலிட்டி. அப்ப சொல்லுவாங்க எங்க பிரின்சிபல், கமிலா யூ ஹாவ் டு பி ஹியர், யூ ஹாவ் த குவாலிட்டி, யூ ஹாவ் டு பி ஹியர் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப ஆக்டிவா இன்வால்வ் ஆனதுன்னு பாத்தீங்கன்னா 2002ல இருந்து பிலிம் ப்ரொடியூசர்ஸ் கவுன்சில் இருக்குங்களா, அதுல ரொம்ப ஆக்டிவ் மெம்பரா ரொம்ப வருஷமா இருந்தேன். திடீர்னு ஒரு நாள் சார் வந்து லைக் பார்ட்டி ஆரம்பிக்கிறாருன்னு உடனே ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஏன்னா நமக்கான ஒரு கட்சி, நமக்கான ஒரு அரசியல், நம்ம நினைக்கிற அரசியல் எல்லாமே கண்டிப்பா வந்து திரு கமல் சாரால கொடுக்க முடியும் அப்படின்றது என்னோட நம்பிக்கை. ஒரு நல்ல அரசியல் வரணுங்கிறதுனால நான் இந்த அரசியலுக்குள்ள வந்திருக்கேன். நாளைக்கு என்னுடைய பிள்ளைகள் ஒரு நல்ல அரசியல்வாதியோட டிராவல் பண்ணணுங்கிறது ஒரு முக்கியம் இல்லையா? அந்த சுயநலம் இருக்கத்தானே செய்யும். வண்டர்ஃபுல் மேம். சோ பாலிடிக்ஸ் மட்டும் இல்ல, ப்ரொடியூசர்ஸ் கவுன்சில், இன்னொரு பக்கம் கவுன்சிலிங், என்னென்னமோ சொல்றாங்க, சொல்ல நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. சோ நாசர் சார் மாதிரியான ஒரு பிஸியான ஆக்டர் நீங்க பாக்கும், அவ்வளோ பிஸியா அவரோட ஸ்கெடியூல்ஸ் மேனேஜ் பண்றீங்க. எப்படி மேம் எல்லாமே நீங்க பேலன்ஸ் பண்றீங்க? இது பொதுவா எல்லாரும் உங்ககிட்ட கேட்டிருப்பாங்க, பட் ஐ ரியலி வாண்ட் டு நோ வாட்ஸ் தி சீக்ரெட். ப்ரையாரிட்டைஸ் பண்ணுங்க, உங்களோட வேலைகளை வந்து ப்ரையாரிட்டி கொடுத்து பண்ணுங்க. இப்ப என்னோட ப்ரையாரிட்டின்னு பாத்தீங்கன்னா என்னோட பையன் தான் ப்ரையாரிட்டி. அதுக்கப்புறம் தான் 2, 3, 4ன்னு வரும். பேரலா பாத்தீங்கன்னா நாசரோட ஸ்கெடியூலிங். ஏன்னா எங்கேயுமே இது வரைக்கும் நாசர் வந்து டேட்ஸ் கொடுத்து சரியா போகல, பிளைட்ட மிஸ் பண்ணிட்டாரு, டேட் எனக்கும் டேட் கொடுத்திருக்காரு, இவங்களுக்கும் டேட் கொடுத்திருக்காரு, 2 பேருக்கும் கிளாஷஸ், அந்த மாதிரி எல்லாம் வந்து ஒரு கெட்ட பேர் இது வரைக்கும் வந்தது இல்ல. நீங்க இல்லன்னா நாசர் சார் வந்து அவுட் ஆஃப் இதுதான் எங்க போறது அப்படிலாம் இல்ல. So perfection and commitment is what has brought you here. Definitely. And Kamal Haasan sir கூட work பண்றது, அவரோட டிஸ்கஷன்ஸ் எல்லாம் ஒரு மெயின் பர்சனா நீங்க இருக்கீங்க. சோ அவர் கூட க்ளோஸா ஒர்க் பண்றது எப்படி இருக்கு மேம்? அவரு கூட ஒர்க் பண்றது இட்ஸ் அ பிளஷர் அண்ட் நிறைய கத்துக்கலாம். அவரோட பேசிட்டு இருந்தா நிறைய கத்துக்கலாம். திஸ் இஸ் அ மேன் ஃபார் த பீப்புள் அப்படின்னு நமக்கு வந்து ஒரு ஐடியா நம்மளுக்கு வரும். சோ நீங்க இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ரொம்ப பாசிட்டிவா இருக்கீங்கன்னா, see this positivity from the upper level, basically I am a positive person, so make it a point that I talk to everybody. அந்த மாதிரி I love people basically. Actually நீங்க சொன்ன ஒரு விஷயம், இந்த டவுன்ஃபால், இந்த பாசிட்டிவிட்டி லைட்டா கிராஃப்ல இறங்கும் அப்படின்னு அது எல்லா லைஃப்லயும் நடக்கும். மேம், ஒரு ஃபேமிலியில வந்து அட் அ டைம்ல இவ்ளோ பேரை ஹேண்டில் பண்றது ரொம்ப கஷ்டம். ஒரு பக்கம் பாலிடிக்ஸ், இன்னொரு பக்கம் ஒரு பிஸியான ஆக்டர், இன்னொரு பக்கம் வந்து உங்க சன், உங்களோட ப்ரையாரிட்டி கண்டிப்பா தேவை. சோ நீங்க வந்து எப்படி வந்து அதை சேனலைஸ் பண்றீங்க? அதான் ப்ரையாரிட்டைஸ் பண்ணணும். யாருக்கு நீங்க அதிகமா தேவை? என் பையனுக்கு தான் அதிகமா தேவை. சோ என் பையனுக்கு அதிகமா தேவை. இப்ப வந்து 4.5 வருஷம் கூடவே இருந்ததுனால வந்து கொஞ்ச நேரம் வந்து அவனை அதாவது நான் இங்க ஆபீஸ்க்கு, கட்சி ஆபீஸ்க்கு வர்றதா இருந்தாலும் சரி, எந்த வேலையா இருந்தாலும் இதுக்குன்னு ஒரு டைம் ஒதுக்கி அந்த வேலையை வந்து கண்டிப்பா முடிச்சிட்டு திரும்பி போற மாதிரி. And being into politics as a woman, நீங்க வந்து என்ன மாதிரியான இன்புட்ஸ்லாம் அங்க கொடுத்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொசைட்டில மாறணும்னு பேசிருக்கீங்க மேம்?
இன்புட்ஸ்னா நாங்க நிறைய, அதாவது மக்கள் நலன் அப்படின்றதுனால வந்து நிறைய இன்புட்ஸ் விமனுக்கு, அப்புறம் வந்து குழந்தைகளுக்கு என்ன மாதிரி படிப்பு, இதெல்லாம் பத்திலாம் நாங்க வந்து நிறைய இப்ப வந்து எங்களோட மேனிஃபெஸ்டோ பாத்தீங்கன்னா அது உண்மையிலேயே எல்லாரும் கேக்குற மாதிரி ஒரு பெரிய புத்தகமா தான் இருக்கும். அந்த மேனிஃபெஸ்டோல உள்ள இருக்கிற பாயிண்ட்ஸ் எல்லாமே மெயினா வந்து ஃப்ரீ எஜுகேஷனை வந்து நம்ம கொண்டு வரணும் கண்டிப்பா. அந்த ஃப்ரீ எஜுகேஷன் அதை கொண்டு வந்துட்டாலே வந்து நிறைய மாற்றங்கள் நம்ம சொசைட்டில மாறுறதுக்கு வந்து நிறைய வாய்ப்பு இருக்கு. நிறைய பேர் வந்து கிராமப்புறத்துல இருக்கிறவங்க எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா, ஃபீஸ் கட்டி படிக்க வைக்க முடியல, அனைவருக்கும் சமமான கல்வி, இந்த ஒரு விஷயம் வந்ததுனாலே வந்து நிறைய மாற்றங்கள் வந்துடும். அண்ட் நாசர் சாரை பார்க்கும்போது ரொம்ப ஒரு ஸ்ட்ரிக்ட் ஆபீசர் மாதிரி தான் எங்க எல்லாருக்குமே தோணுது. அவர் நடிக்கிற படங்கள் எல்லாருமே அப்படிதான் நடிக்கிறாரு. சோ அவரோட கேரக்டர்ஸ் வந்து பிலிம்ல அப்படி இருக்கு. இன் ரியல் லைஃப் எப்படி மேம் அவர் வீட்ல? அவர மாதிரி ஒரு சாதுவை பார்க்கவே முடியாது. அவரு சாதுவா? ஆக்சுவலி வந்துட்டாருன்னா அவர் அந்த சட்டையை கழட்டி வச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டு வேற சட்டையை போட்டுப்பாரு. சோ இட்ஸ் ஜஸ்ட் கேரக்டர் தட் இஸ் டானிங் இல்லையா. ஒரு பக்கம் பொலிட்டிஷியன், இன்னொரு பக்கம் ஒரு ஆக்டர், ஒன் ஆஃப் த மோஸ்ட் லீடிங் ஆக்டர் வீட்டுக்குள்ள. சோ உங்க ரெண்டு பேருக்கு மத்தியில டாக்ஸ் எப்படி இருக்கும் மேம்? நிறைய கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க. ஒருத்தர் இல்ல என்னன்னா பாலிடிக்ஸ் பத்தி நிறைய பேசுவோம். ஜெனரலாவே நிறைய உலக விஷயங்கள் எல்லாத்தையும் பேசுவோம் எப்பவுமே. இப்ப பையன்கள்லாம் வளர்ந்ததுனால இப்ப அவங்களும் அதுல பார்ட்டிசிபேட் பண்றாங்க. அது ஒரு ரொம்ப ஒரு ஹெல்த்தி, ரொம்ப ஆரோக்கியமான விஷயமா இருக்கு. சார் வீட்ல இருக்கும்போது நிறைய நேரம் எங்களுக்கு கிடைக்கும் போது எல்லாமே நாங்க எல்லாரும் ஒன்னா உட்கார்ந்து தான் பேசிட்டு இருக்கோம். So it starts from the family. ஃபேமிலில இருந்து தான் ஆரம்பிக்குது நம்ம சொசைட்டில எப்படி இருக்க போறோம் அப்படிங்கிற ஒரு ரிஃப்ளெக்ஷன். அண்ட் ஒரு ஃபீல்ட்ல நீங்க நிறைய விஷயங்கள்ல வந்து கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கீங்க. பாலிடிக்ஸ், மீடியா, ப்ரொடியூசர் கவுன்சில், அண்ட் இதுக்கு முன்னாடி டிவிலயும் ஒர்க் பண்ணிருக்கீங்க. யூ லான்ச் அ சேனல். சோ இவ்ளோ விஷயங்கள் பண்ணும்போது கண்டிப்பா நீங்க கடந்து வந்த பாதையில சில ஆப்ஸ்டக்கிள்ஸ் இருந்திருக்கும். சோ அதை எப்படி மேம் ஃபேஸ் பண்ணீங்க? அண்ட் what kind of ஒரு நீங்க ஒரு அட்வைஸ் கொடுக்க முடியும் மத்த பெண்களுக்கு? இது பெண்கள் அப்படின்னு வந்து ஒரு செக்டாரை வந்து நான் சொல்ல விருப்பப்படல. ஆப்ஸ்டக்கிள்ஸ் வரத்தான் செய்யும். அதை வந்து நீங்க எப்படி ஹேண்டில் பண்ண போறீங்கன்றதுதான். என்ன மாதிரியான ஆப்ஸ்டக்கிள்ஸோ அது என்ன மாதிரி நீங்க ஹேண்டில் பண்ண போறீங்கன்னு. சம்டைம்ஸ் நிறைய ஆப்ஸ்டக்கிள்ஸ் வந்து நம்ம இக்னோர் பண்ணிட்டாலே வந்து நம்ம தொடர்ந்து முன்னேறதுக்கு வழி வந்துரும், தானாவே வந்துரும். ரொம்ப அதை பத்தியே நம்ம சிந்திக்காம, என்ன கேட்டா வந்து பேட்சப் பண்ணிட்டு நீங்க அடுத்த வேலைக்கு போறது நல்லது. அண்ட் பேசிட்டு இருக்கும் போது நீங்க வந்து சைக்காலஜி பண்ணீங்க, கவுன்சிலிங் பண்ணீங்க அப்படின்னு சொன்னீங்க. அண்ட் ஒரு பக்கம் டிவி சேனல் லான்ச் பண்ணீங்க, அங்க ஒர்க் பண்ணீங்க. என்னெல்லாம் பண்ணிருக்கீங்க மேம்? நீங்க சொல்லுங்க. இல்ல, நீங்க கொஞ்சம் கொஞ்சமா தெரிஞ்சுக்கிறது நல்லது நினைக்கிறேன். மக்களும் கொஞ்சம் கொஞ்சமாவே தெரிஞ்சுக்கிறது நல்லது. ஏன்னா நீங்க நிறைய விஷயங்கள் பண்ணிருக்கீங்க. பேச பேசதான் மேம் இதுவும் பண்ணிருக்கீங்களா, இவ்வளவு படிச்சிருக்கீங்க, ஷாக்கிங்கா இருக்கு. That's okay, never mind. Anyway, I am also one of the citizen of this Tamil Nadu. நான் வந்து இந்தியான்னு கூட சொல்லல, தமிழ்நாடு. நிறைய ஆங்கிலத்துல ரெண்டு பேருமே பேசிட்டு இருக்கோம். அதுவே ரொம்ப தப்புன்னு நினைக்கிறேன். சோ மேம் வந்து சொல்ல அப்படின்னாலும் அவங்க பல விஷயங்கள் பண்ணிருக்காங்க. இந்த இன்டர்வியூ முடியறதுக்குள்ள எப்படியாவது என்னெல்லாம் பண்ணிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது. தனியா நம்ம வந்து எங்கேயாவது ஒரு காஃபி சாப்பிட்டு பேசலாம். சோ எல்லாருக்குமே வாழ்க்கையில வந்து டவுன்ஃபால் அப்படிங்கிறது வரதான் செய்யும். பட் அதையும் தாண்டி சக்சஸ் நோக்கி போறது அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். சோ ஹவ் ஆர் யூ கோப்பிங் அப் மேம் இந்த ஒரு ஸ்ட்ரெஸ் லெவலோ இல்லாட்டி ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் ஒரு டிப்ரெஷன்? Basically, I am, I have done MSc MPhil in child development and family relationship. I do counseling, marriage counseling அந்த மாதிரிலாம் பண்ணுவேன். மேபி என்னோட படிப்பு அதுக்கு துணை கொடுக்குதா இல்ல நானே அந்த மாதிரியான ஆளான்னு எனக்கு டவுட் இருக்குது. I think complementing each other. மேபி so. பேசிக்கா நான் வந்து எதுவுமே வந்து முடியாதுன்னு நான் ஃபர்ஸ்ட் ஒதுக்கி வச்சிட மாட்டேன். இப்ப என் பையனே அந்த ஆக்சிடென்ட்டுக்கு அப்புறமா வந்து பிழைக்கவே மாட்டான் அப்படின்னு எல்லா தரப்புலையும் சொன்ன போது அவனுக்கு என்ன நடக்குதுன்றது எனக்கு மட்டும்தான் தெரியும். ஏன்னா நாசருக்கு வந்து நான் வந்து ஐ திங்க் இன் 85 ஃப்ரம் 85 to 88 வந்து ஒரு டாக்டர் கிட்ட அசிஸ்டண்டா ஒர்க் பண்ணேன். சோ மெடிக்கல் டெர்மினாலஜிஸ், மெடிசன்ஸ் பத்தி எல்லாமே வந்து தெரியும். டாக்டர் கிருஷ்ணசாகரம் சொல்லிட்டு ஐ வாண்ட் டு கிரெடிட் ஹிம் ஹியர் ஆக்சுவலி. அண்ட் ரொம்ப சிரமம் இவன் பிழைக்கதான். பட் நான் ரொம்ப ரொம்ப பாசிட்டிவா இருந்தேன். டெஃபினட்டா வந்து இவன் திரும்பி வருவான். நான் வந்து எல்லாமே வந்து முடியுன்ற எண்ணத்தோட தான் எதையுமே தொடங்குறது.
So I pray that everything goes well. So world full இந்த மாதிரியான ஒரு பாசிட்டிவிட்டி இருந்தாக்கா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. I think we have to take that positivity from her and give the best to our நம்ம இருக்கிற சொசைட்டிக்கு. நிறைய stars who are women அவங்க கூட தான் பேசிட்டு இருக்கோம். So first halfல பாத்தீங்கன்னா காமிலா நாசர் மேம் கூட பேசணும், பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் ஷேர் பண்ணாங்க. And now we have with us அபூர்வா புரோஹித் மேம், president of Jagran Group, and ஒரு புக்கும் எழுதிருக்காங்க, Lady You're Not a Man அப்படின்னு சொல்லிட்டு. இது 20th edition கடந்த 6 வருஷத்துல. So அவங்க கூட தான் கனெக்ட் பண்ண போறோம். Hi ma'am, how are you? I'm good. Okay, wonderful. And Lady You're Not a Man, congratulations first of all. ஏன்னா 20th edition இது 6 வருஷத்துல. And யூசுவலா பெண்கள் கிட்ட சொல்லுவாங்க, ஆண்கள் மாதிரி நம்மளும் ஸ்ட்ராங்கா இருக்கணும், வீக் மைண்டா இருக்க கூடாது அப்படிலாம் சொல்லிட்டு. பட் உங்க புக் Lady You're Not a Man. Why this title, ma'am? I think the reason I named this book Lady You're Not a Man was for two things. One is that I saw many girls try to emulate men in their quest for ambition or being assertive or rising up the corporate ladder. They started emulating men because that's what they saw around them as role models. And I said, no, my message to these women was that no, you don't need to do that. Women have their own specific strengths. Women have their own advantages. So be a woman and succeed. Wonderful. So ஒரு ஆனா இருந்து நம்ம சக்சீட் பண்றதை விட be a woman, நம்ம woman அப்படிங்கறத அக்செப்ட் பண்ணிட்டு நம்ம சக்சஸ் நோக்கி பயணிக்கிறது அப்படிங்கறது இன்னும் சிறப்பா இருக்கும் அப்படிங்கறத சொல்லிருக்காங்க. அண்ட் இவங்க கீழ 3000 எம்ப்ளாயீஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இவங்க ஒரு புக்கும் எழுதிருக்காங்க, Lady You're Not a Man அப்படின்னு சொல்லிட்டு. இது 20th edition. அண்ட் ஃபேமிலி ஒரு பக்கம், ஆர்கனைசேஷன் இன்னொரு பக்கம், எடிட்டோரியல், இப்படி பல விஷயங்கள் அட் டைம்ல பண்றது அப்படிங்கிறது ஒரு சிம்பிளான ஒரு விஷயமே கிடையாது. சோ பல பெண்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, ஒர்க் அண்ட் பர்சனல் லைஃப பேலன்ஸ் பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு, எனக்கும் கூட. சோ அத நீங்க எப்படி மேம் பேலன்ஸ் பண்றீங்க? So I think there are two things here. One is that you definitely need to ask for help. So there is no shame in asking for support from your family members to also help you manage your career and balance both family and work commitments. There is no shame in asking your organization when it is required for, let's say, flexi timing, etc., etc. And the other thing is that you have to be able to prioritize. So it is okay not to socialize and go out for parties if all you can manage is a career and taking care of your small kid. So there are some in life you have to constantly prioritize and decide what is your focus area for the next 2-3 years. Wonderful. Most successful women சொல்ற எல்லா விஷயமும் பாத்தீங்கன்னா prioritize பண்ணும் and நம்மளுக்கு என்ன வேணுமோ அதுக்கான சப்போர்ட்டும் நம்மளுக்கு தேவை அப்படிங்கறதா. சோ சப்போர்ட் உங்களுக்கு வேணும்னா அதை கேளுங்க, அதுல எந்த ஒரு ஷேமும் கிடையாது. அண்ட் ஆஃப் கோர்ஸ் prioritize பண்றது ரொம்ப ரொம்ப அவசியம். அண்ட் இவங்க ஒரு புக்கும் எழுதிருக்காங்க, Lady You're Not a Man அப்படின்னு சொல்லிட்டு. இது 20th edition. சோ பல क्वेश्चंस அவங்க கேட்டுட்டு இருக்கோம். அண்ட் மேம், எல்லாருக்குமே இந்த பெண்களுக்கு கொஞ்சம் ஏஜ் ஆயிடுச்சுன்னா, இல்ல ஒரு 30-35+ தாண்டிடுச்சு அப்படின்னா அவங்க கரியர் அவ்வளவு பிரைட்டா இருக்காது அப்படின்லாம் ஒரு மிஸ்கன்செப்ஷன் இருக்கு. So should age really define your ambition? I think it's a good question, given that in India, the moment you are 35, everybody starts calling you Auntie G. Yeah. So it's a very valid question. My answer is that obviously not. At every point, whether you're 15, whether you're 35, whether you're 50, whether you're 75, you've constantly got to become the best version of yourself. Yes. And there is always a path ahead. There's always something to achieve and aspire to do, whichever stage of life you're in. Wonderful. And எல்லா பெண்களுக்கும் ஜெனரலா பாத்தீங்கன்னா ஒரு கட்டத்துல நிறைய ஸ்ட்ரெஸ் தாண்டி I'm not giving up அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன், ஒரு ஃபைட் பேக் பண்ணக்கூடிய ஒரு மென்டாலிட்டி வரும். சோ அந்த மாதிரி உங்க லைஃப்ல நீங்க I'm not giving up அப்படின்னு சொன்ன ஒரு மொமெண்ட் எது மேம்? So this was at I would say right in the beginning of Radio City's life stage, where not only had we got many more licenses and started more markets, but and stations in more markets, but we'd also faced a lot of competition. We had also faced a lot of attrition because a lot of people were leaving, etc., etc. And then the recession came and hit us. Internal as well as external issues that we were facing. And sometimes you just say, I have achieved enough now. It's time for me to relax. Then if I choose to walk out, people will turn around and not look at you as a failure, but will actually look at you and say, wow, she's achieved so much. That's the moment you have to ask yourself the question, is this good enough for me? Am I running away? The world may say whatever it wants to, but am I running away? And I think running away from
challenges is the worst possible thing that you can do. Because wherever you go, you will face challenges. A. B. It's like your Facebook timeline, right? So you've left at a particular point in time, and that thing gets hardwired there, that you ran away from a challenge. Yes. I think that was the point that I said, no, I'm not going to run away. வெரி இன்ஸ்பைரிங். கண்டிப்பா கேட்ட பெண்கள் எல்லாருக்கும் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். பிகாஸ் ஒரு சேலஞ்சை நம்ம வந்து அக்செப்ட் பண்ணல அப்படின்னாதான் வந்து நம்மளுக்கு ஒரு மிகப்பெரிய லாஸ். உங்க லைஃப்ல நிறைய சேலஞ்சஸ் இருக்குன்னா ஐ திங்க் யூ ஹேவ் டு டேக் இட் அப். அண்ட் அபூர்வா மேம், தேங்க்யூ சோ மச். கீப் இன்ஸ்பைரிங் அஸ். ரேடியோ சிட்டி தமிழ், எங்கேயும் எப்பொழுதும்.